காதேஸ் பர்னேயா அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் நம்ம பைபிள்ல இருக்கு. எப்படி அப்படின்னா, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த காதேஸ் பர்னேயாவை பத்தி எழுதப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும், மோசே அவர்கள் என்ன செய்றாங்க, 40 வருஷ காலங்களாக என்ன செய்றாங்க, எகிப்தில இருந்து மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆமா தானே? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர்றப்ப அந்த காதேஸ் பர்னேயான்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கானான் தேசத்துக்கு முன்னாடி இருக்கிற யோர்தான் நதிக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் அந்த காதேஸ் பர்னேயா. இந்த காதேஸ் பர்னேயாவை தாண்டி அந்த யோர்தானை தாண்டிட்டா அவங்க எங்க வந்துடலாம், கானான் தேசத்துக்குள்ள வந்துடலாம். இந்த காதேஸ் பர்னேயாவை அடையிறதுக்கே இவங்க எவ்வளவு தூரம் நடந்து வர்றாங்க அப்படின்னா 2 வருட காலங்கள் நடந்து வர்றாங்க. எகிப்துல இருந்து செங்கடலை தாண்டி அவங்க நடந்து வர்ற தூரம் எப்படியாக இருக்குதுன்னா 2 வருட காலங்கள். இந்த 2 வருட காலங்களும் ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதங்கள் அதிகமான அற்புதங்கள். தண்ணீர் இல்லாம போகுது, கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறாரு, அதாவது கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றுறாரு. எவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் செய்து அவங்களுக்கு மன்னாவை சாப்பிட கொடுத்து அவங்கள போஷித்து கூட்டி கொண்டு வர்றாரு. அங்க இருந்து கூட்டிட்டு வந்து அந்த காதேஸ் பர்னேயான்ற இடத்துக்கு கூட்டி வந்த பிறகுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 12 கோத்திரங்களுக்கும் கோத்திரத்துக்கு ஒருத்தரா என்ன பண்ணு, அந்த கானான் தேசத்துக்குள்ள அனுப்பி வை. நம்ம என்ன செய்வோம், அங்க போய் எப்படி இருக்கு, சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, மோசே 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருத்தராக தேர்ந்தெடுத்து 12 பேரை உள்ள அனுப்புறாரு. ஆனா இதுல எண்ணாகமத்துல ஒரு குறிப்பு இருக்கு, உபாகமத்துல ஒரு குறிப்பு இருக்கு. உபாகமம் முதல் வருமா, எண்ணாகமம் முதல் வருமா? ஆதியாகமும் யாத்திராகமும் எண்ணாகமும். அந்த எண்ணாகமத்துல எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் தான் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து 12 பேரை அனுப்பி வச்சதாக இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கிற உபாகமத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே, அதாவது அந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க மோசேட்ட, நம்ம கானான் தேசத்துக்குள்ள போக போறோம் சரிதான், ஆனா என்ன செய்யணும், இப்ப அங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, அங்க யாரு இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, உள்ள போய் நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியுமான்னு நம்ம ஆட்கள் அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது நிமித்தமாக கர்த்தரிடத்துல உத்தரவு கேட்டு மோசே என்ன செய்யறாரு, 12 பேரை அனுப்பி வைக்கிறார். ஏன், அங்கனக்குள்ள ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காதேஸ் பர்னேயாவை வச்சுதான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. விசுவாசம் அவிசுவாசம் நம்ம அடிக்கடி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அடிக்கடி நமக்குள்ள இருக்கிற ஒரு அவிசுவாசம் என்னது, ஒரு விசுவாசம் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி அதுக்குள்ள ஒரு கிளாரிபிகேஷனுக்குள்ள வந்துட்டே இருக்கிறோம். இந்த விசுவாசமும் அவிசுவாசமும் இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். யார்கிட்ட இருந்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்து. ஒருவேளை அவங்க கரெக்டா விசுவாசிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டார் கானான் தேசத்துக்குள்ள போங்கன்னு. எதுக்கு 12 பேரை அனுப்பி வச்சு அவங்க வேவு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு? அப்படி அவங்க வேவு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், டைரக்டா அவங்க உள்ளுக்குள்ள போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் தான், உள்ள போனா நம்ம சாவோமா பிழைச்சிருப்போமா, நம்ம நல்லா இருப்போமா, அங்க நல்ல சாப்பாடு இருக்கா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவிசுவாசப்பட்டது நிமித்தமாகத்தான் 12 பேரை உள்ள அனுப்புறாங்க. இந்த விசுவாச போராட்டம் எப்போ வரைக்கும் இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. நமக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாத்திடுவாரா, நமக்கு சரியான சாப்பாடு கொடுத்துருவாரா, இந்த வேலையில சேர்ந்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா, இந்த வீட்டுக்கு போனா நம்ம நல்ல சந்தோஷமா குடியிருப்போமா, இந்த தேசத்துக்குள்ள போனா நம்ம நல்லா இருப்போமா, இது எப்பயுமே நமக்குள்ள என்னது சந்தேகமாகவே இருந்து கொண்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். நடந்தது என்ன, 12 பேர் உள்ள போறாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வர்றாங்க. அப்பப்போ உள்ள போக முடியாது, ஏனாக்கியருடைய மக்கள்களா இருக்கிறாங்க, பயங்கர ராட்சசரா இருக்கிறாங்க, உள்ள போகவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் மட்டும் நற்செய்தி கொண்டு வர்றாங்க, உள்ள போகலாம், சுதந்திரிக்கலாம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த யோசுவாவையும் காலேப்பையும் மாத்திரம் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு,
சரின்னு எடுத்துக்கொள்றாரு. மீதி இருக்கிற 10 பேரையும் ரிஜெக்ட் பண்றாரு. எப்படி அப்படின்னா, அந்த 2 வருட காலங்கள்ல அங்க காதேஸ் பர்னேயாவுக்கு வந்த பொழுதிலும், இவங்க சொன்ன அந்த துர்ச்செய்தி நிமித்தமாக, என்ன நீங்க விசுவாசிக்கல இல்லையா? அப்படின்ற அந்த கோபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்றாரு, அடுத்த 38 வருஷம் அவங்கள வனாந்திர பகுதியிலேயே தாபரிக்க விடுறாரு. ஒவ்வொரு இடமா போய் பாளையம் இறங்குறாங்க, ஒவ்வொரு இடமா போய் பிடிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலயா அவங்க போய் சஞ்சரிக்கிறாங்க, அங்க போய் இருக்கிறாங்க, கூடாரம் போடுறாங்க, நாட்டை பிடிக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனா அவங்க கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியல. அடுத்த 38 வருஷமும் அதே வனாந்திர பகுதியிலேயே அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த துர்ச்செய்தி தான். ஆண்டவரை விசுவாசிச்சிருந்தா அந்த 2 பேர் சொன்னது போல நற்செய்தி சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரை அவிசுவாசப்பட்டதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தி நிமித்தமாக ஆண்டவர் அவங்களே சாபத்துக்குள்ள கொண்டு போய் 38 வருஷம் அலைந்து திரிந்து மறுபடியும் அவங்க உள்ளுக்குள்ள போறப்ப யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம்தான் உள்ள போனாங்க. அவங்களுக்கு கூட இருந்த அந்த தலைமுறை எல்லாருமே அழிந்து போனாங்க. உள்ள போனது யாருன்னா அவங்களோட பிள்ளைங்கெல்லாம் உள்ள போயிருந்தாங்க. ஆனா அந்த தலைமுறை இல்லவே இல்லை. யோசுவாவும் காலேப்பும் மாத்திரமே உள்ள போனாங்க. இந்த விசுவாச போராட்டம், இந்த விசுவாசத்தினால் வருகிற அந்த நற்செய்தி, இது நமக்குள்ள எப்பயுமே வேணும். நமக்குள்ள வேணும் அப்படின்னா நாம இருக்கிற இடத்தை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நாம விசுவாசிக்கிறது எதை தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற பணத்தையும் நம்மகிட்ட இருக்கிற பொருளையும் தான். ஆனா எதை விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? காணாததை விசுவாசிங்க. கண்டிப்பா தருவேன்னு விசுவாசிங்க. நான் இருக்கிறேன்றத விசுவாசிங்க. ஆலயம் முழுவதும் நிறைந்து இருக்கிறேன்றத விசுவாசிங்க. இந்த ஆலயத்து நிமித்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதம்ன்றத விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு விசுவாசிங்க. நீங்க கெட்டு போகவே மாட்டீங்கன்னு விசுவாசிங்க. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் தேவன் கைவிட மாட்டார்ன்றத விசுவாசிங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறப்ப நிச்சயமா காதேஸ் பர்னேயாவில் ஏற்பட்ட ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில. ஆமென்.